ஹை ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. நம்ம மைண்ட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம எண்ணங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடவுள் காடுனாலே சுப்ரீம் பவர் தானே. ஸோ அதே தான் நம்ம மனசுக்கு அவ்வளோ சுப்ரீம் பவர் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்புகிறோமோ, என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்கறது தான் நம்ம மனசு. அதனால தான் நான் அதை காடோட கம்பேர் பண்ணுறேன். ஒரு குட்டி எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு வைங்களேன், உங்கள் மனசு நம்புது ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் போட்டால் தலைவலி சரியாக போயிடும் அப்படின்னு நம்புது. நான் என்ன பண்ணுறேன், பெயின் கில்லர் கொடுக்காம உங்களுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுத்து இதுதான் பெயின் கில்லர், இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை போடுங்க சரியாக போயிடும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் மனசு அதை நம்புது. உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்லுது, நான் இந்த டேப்லெட் எடுத்தேன்னா எனக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது. ஸோ கான்ஷியஸ் மைண்டு என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே பிளைண்டாக கேட்டு அதை நடத்தி கொடுக்குற வேலை தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டேப்லெட்டை எடுக்கிறீங்க, அடுத்த 10 மினிட்ஸில் உங்களுக்கு தலைவலி போயிடும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற விஷயம். ஸோ நம்ம என்ன நம்புகிறோம், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்கிறோமோ அதை நமக்கு கண்டிப்பாக நடத்தி தரும். இது எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரூத். ஸோ நினைக்கிறத பாசிட்டிவாக நினைங்க. தேங்க்யூ.